ஏம்பா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா போப்பா. வண்டி என்ன வேற ரூட்ல போகுது? வண்டி கரெக்டான ரூட்ல தான் போகுது. குரல் என்ன வேற மாதிரி இருக்கு? யாரா நீ? டிரைவர். யாரா நீ? ஏய், என்னடா சிரிக்கிற? ஏய், ஆர்டர் மரியாதையா சொல்லு. யார் நீ? ஏய், இப்ப மோதி பாத்துருவோமா? ஏய், நீங்க கூலிப்படையை சேர்ந்தவங்க, நாங்க கூலிக்காரங்க. எங்க கை உழைச்சு உழைச்சு உரம் பாஞ்ச கை. அடிச்சான்னு வச்சுக்கோ, மூஞ்ச முகரெல்லாம் பேந்துரும். ஏய், மோதி பாத்துடலாமா? உள்ள இருங்கடா. ஏய், தூக்குடா அவங்கள. ஒருத்தனை விடாத. என் பேர் அர்ஜுன். நீங்க சுவாதியோட மாமா தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஓகே கேசவ், அவங்க கிட்ட செல்போன் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஏய், செல்போன் வச்சுக்கலாடா. குடுறா. ஏய், குடுறானா? ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. மாணிக்கம், அர்ஜுன், அவங்க 3 பேரும் நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. வண்டி எடுத்துட்டு அப்படி ஓரமா விடு. சரி. 3 பேரையும் கட்டி போடு. நீ வா அசோக். கேசவ், நீ மாணிக்கம் கூட இருந்த லெவலே முடிச்சுட்டு வா. நான் அசோக் கூட்டு முன்னாடி போறேன். ஓகே. வண்டி கிளம்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வந்து சேரலையே. வழியில ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? அண்ணா, நம்மால் கிட்ட தான் செல்போன் இருக்குதே, போன் போட்டு பாருங்கண்ணே. அதுவும் கரெக்ட் தான். இதை புடி. நீங்கள் டயல் செய்யும் தொலைபேசி எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிறிது நேரத்திற்கு பின் டயல் செய்யவும். ச்சே, புரியாத. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? காட்டியா சிகரெட்? செல்ல குடியா? ஹலோ சார், நான் முரளி பேசுறேன் சார். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் பேசுறேன். சொல்லு, என்னாச்சு? சார், இன்னும் வேன் வந்து சேரல சார். என்னது? இன்னும் வேன் வந்து சேரலையா? என்னையா சொல்ற? ஆமா சார், நம்ம ஆளுக்கெல்லாம் போன் போட்டு பார்த்தேன், எல்லாமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல சார். சரியா, நான் உனக்கு அப்புறம் போன் பண்றேன். ஸ்ரீனிவாசன், நான் தான் பார்ட்னர். சொல்லு. பார்ட்னர், நம்பிக்கையான ஆளை தானே அமைச்சிருந்த. ஏன் பார்ட்னர், என்னாச்சு? வேன் இன்னும் கெஸ்ட் ஹவுஸ் போய் சேரல. வேனையும் காணோம். வாட்? ஓ, ஆட்களையும் காணோம், என் பையனையும் காணோம். என்ன விஜய், நீ பதட்டப்படாத. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு போன் பண்றேன். ஓகே பார்ட்னர், நான் உன்னதான் முழுசா நம்பி இருக்கேன். ரிலாக்ஸ்டாரு.
என்ன சார்? ஸ்ரீனிவாசன் பேசுறேன். சீனிவாசன் சார் சொல்லுங்க. வேன் இன்னும் போய் சேரலையாமே. பார்ட்னர் ஃபோன் பண்ணாரு. அப்படியா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்களும் கையெழுத்து போடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். போலாமா? வாமா. அண்ணா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா இதெல்லாம்? அண்ணா, உங்க உயிரை பணைய வச்சு இவரை காப்பாத்தி எனக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. உங்க காலில் விழாம வேற யார் காலில் விழுறது? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேசிட்டே இருக்க, நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்கம்மா. நீங்க வாழ போற வாழ்க்கையை வச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்ச எனக்கு பேர் அசோக். அர்ச்சனா என் கூட பிறக்கட்டியும் என் தங்கச்சி தான். அவளை கடைசி வரைக்கும் நீ தான் சந்தோஷமா வச்சுக்கணும். நிச்சயமா நீங்க பாராட்டுற அளவுக்கு நாங்க வாழ்ந்து காட்டுவோம். வெறும் வார்த்தையால மட்டும் சொன்னா போறாது அசோக், செஞ்சு காட்டணும். எதுக்கு சொல்றேன்னா, அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லை, காதலிச்ச தாலியும் கட்டிட்டேன். 2 பக்கமும் எதிர்ப்பு. அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி என் தங்கச்சியை கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாற்றணும். இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை தொலைச்சிருவோம், ஜாக்கிரதையா. அந்த அளவுக்கு சிரமம் நான் என்னைக்குமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்ன பார்க்குறீங்க? தாலி கட்டியாச்சு, கொடுத்தணும் நடத்தணும்ல, அதுக்கு ஒரு வீடு வேணா? அதுக்கு தான். இது என் ஃப்ரெண்டு வீடு. இன்னும் 2 மாதம் இங்கே இருக்க மாட்டான். அது வரைக்கும் நீங்கள் அங்கே தங்கிக்கலாம். ஆனால் அவன் வரத்துக்குள்ளே வீடு காலி பண்ணிடணும். ஓகே? இந்தா. அண்ணனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, அப்பாவா வீடும் பார்த்து கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? 2 பேரும் சந்தோஷமா வாழ்றீங்கன்னு சொல்லுங்க, அதுவே போதும். ஓகே, இதோட என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? மாணிக்கம், கேசவ், 2 பேரும் கூடவே கார்ல போய் இந்த வீடு காமிச்சிட்டு வந்து. சரி, ஓகே, வரேண்ணா. எங்கேயுமே காணுமே, எங்க போயிருப்பாளோ? டேய் தினேஷ், அர்ச்சனாவை பாத்தியா? ஏமா ரூம்ல இல்ல? இல்லடா,
வீடு பூரா தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்ல. என்னமா சொல்றீங்க? சுவாதி, சுவாதி, வரங்க. என்னங்க அர்ச்சனாவை பாத்தியா? இல்லையாத்த, காலையில கிச்சனுக்குள்ள போனேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வரேன். எங்கிட்டயும் சொல்லல, உங்ககிட்டயும் சொல்லல, எங்க போயிட்டா அவ? அத்த, யாரோ வராங்க போல இருக்கு. வாங்க. டேய், நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சௌக்கியமா இருக்கீங்களா? இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. என்ன சார் இது? வர 21ஆம் தேதி நிச்சயதார்த்தம். ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன தேதியில தடபுடலா பண்ணி முடிக்கணும். பண்ணிடலாங்க, நிச்சயமா பண்ணிடலாங்க. நிக்கிறீங்களே? இல்ல பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீங்க உங்க சொந்தக்காரங்க மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதுக்கு டைம் வேண்டாமா? அதுக்கு தான் பிஃபோரா சொல்ல வந்திருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நிச்சயதார்த்தத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தடபுடலா பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ, இவங்க இருக்கும்போது வராங்களே. நான் சொன்னதை கேட்டியா? எவ்வளவு சொன்னாலும் உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும்னு நீ சொல்ற. அவங்க ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் கேட்க வேண்டியது நம்ம கடமை. வாங்க. போங்கம்மா, போய் ஆரத்தி எடுங்க. நான் என்னடா நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்தா பொண்ணு தாலி கட்டிட்டு வந்து தாய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருது. நல்ல குடும்பம்டா, நல்ல பொண்ணு, நல்ல அம்மா, நல்ல அண்ணன். கன்றாவி தினேஷ், என்னன்னா பைத்தியக்காரன் நினைச்சியா? பொண்ணை கல்யாணம் பண்ண அனுப்பி வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இங்க நிக்கிறியா? அப்படிலாம் இல்லைங்க. இத பார், இந்த அவமானத்துக்கெல்லாம் உங்க எல்லார் மேலயும் மான நஷ்ட வழக்கு போடுறேன். உங்க எல்லாரையும் உள்ள தள்ளுறேன். போச்சு போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. நல்ல வேலை, கடவுள் அதுக்கு முன்னாடி என்ன காப்பாத்திட்டார். இல்லனா பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்த அப்புறம் எவன் கூடயாவது ஓடி இருப்பா. நல்ல இடம் பார்த்தையா தரகிற சார். அண்ணா, அப்படியே நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்சா உன் காலை வெட்டிடுவேன். உன்னை சும்மா விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கல்யாணத்தை பண்ணிட்டு மாலையும் கைமா வந்து நிப்ப. உன்ன மிஸ்டர் தினேஷ், இப்போ அவ ஏன் பொண்டாட்டி. அவ மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நாங்க இங்க வந்தது உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு, அவ்வளவுதான். என்னடா சொன்ன? அண்ணன் கூப்பிட்ட தொலைச்சிருவேன். இந்த நிமிஷத்துல நான் தூரம் முறிஞ்சு போச்சு. போடி, அப்படியே போ. அம்மா, என்ன காக்கல? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ செத்து போயிட்டா. தண்ணி எடுத்துட்டு வந்து தலை மூடு. என்னடி வேடிக்கை பாக்குற? போடி அப்படியே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நான் தான் அப்பவே சொன்னேன்.
சரி வா. கொஞ்சம் நில்லுங்க. ஆண்டவன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க. வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா யாருக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண மனசு வரும்? இப்ப இந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம். பெத்த மனசு கொஞ்சம் கோவமா இருந்தாலும் பொண்ணு மேல பிரியமா தான் இருக்கும். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இந்த அர்ச்சனா அண்ணி, இது உங்க கல்யாண பரிசு, செலவுக்கு உதவும். அர்ச்சனா, கால்ல எல்லாம் விழுந்து என்ன பெரிய மனுஷி ஆக்கிடாத. போயிட்டு வாங்க. கவலைப்படாத, சந்தோஷமா இரு. போயிட்டு வா. அண்ணன் கூப்பிட்ட தொலைச்சிருவேன். இந்த நிமிஷத்துல நான் தூரம் முறிஞ்சு போச்சு. போடி, அப்படியே போ. என்னங்க கோவமா இருக்கீங்களா? பின்ன வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி சாபம் வாங்கணுமா? அம்மாவும் அண்ணனும் திட்டினா அது சாபம் இல்லைங்க. அவங்க 2 பேரும் என் மேல அதிகமா நம்பிக்கையும் பாசமும் வச்சிருந்தாங்க. அது தகர்ந்து போனதும் இப்படியெல்லாம் பேசுறாங்க. அதுக்காக அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்காம இருக்க கூடாதுங்க. நீ சொல்றத பார்த்தா இப்ப நேரம் என் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்ல போல இருக்க. நிச்சயமா.